வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பட்டர் சிக்கன் இன்றைக்கி நான் செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என் சச்சின். அவர் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு கேட்டனால அவருக்காக இந்த வீடியோ நான் வந்து டெடிகேட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டர் சிக்கனுக்கு நம்ம செய்ய போகிற கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு பேஸ் கிரேவி. இதில் சிக்கன் தவிர்த்து நீங்கள் காலிஃப்ளவர், பட்டேட்டோ, பீன்ஸ், கேரட்னு உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள் வேணாலும் இதில் நீங்கள் சேர்த்து செய்யலாம். அண்ட் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம் அளவு சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக வந்து நறுக்கி ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கை யூஸ் பண்ணி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவும் சிக்கனும் வந்து நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை ஒரு 1 to 2 hours வரைக்கும் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு நம்ம ரெஸ்ட் பண்ணிக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதன் பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கனை எடுத்து இந்த பேனில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை நான் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கனால இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். நீங்களும் இதே சைஸில் இதை கட் பண்ணி போட்டால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதோட பெரிய பெரிய பீசஸாக நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை குக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவர் குக் பண்ணுறாதீங்க. இந்த சிக்கன் ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதை அடுத்த சைடுக்கு வந்து நம்ம திருப்பிக்கலாம். அதே மாதிரி ஒருவேளை வந்து நீங்கள் பன்னீரை வச்சு செய்கிறீங்க அப்படின்னா பன்னீரை டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த சிக்கனுக்கு நம்ம என்னென்ன மசாலாஸ் போட்டிருக்கோமோ அதுவே நீங்கள் பன்னீரில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி பன்னீர் வந்து நல்லா மேரினேட் பண்ணதன் பிறகு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து கடைசியாக நீங்கள் வந்து கிரேவியில் போட்டுடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பன்னீர் வச்சு செய்யும் போது இதுலேயும் ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணிவிட்டு அண்ட் கிரேவிலையும் ரொம்ப நேரம் போட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பன்னீர் வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும். அதனால் ஒன்று இதில் போட்டுட்டிங்க அப்படின்னா கிரேவி நல்லா ரெடி ஆனதன் பிறகு நீங்கள் வந்து கடைசியாக பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பட்டர் சிக்கனுக்கு தேவையான சிக்கன் ரெடியாக இருக்குது. இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். இதே பாத்திரத்தில் ஒரு 8லேருந்து 10 தக்காளியை வந்து நல்லா நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய இஞ்சி ஒரு 20 கிராம், ஒரு 10லேருந்து 15 கிராம் அளவு பூண்டு, 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த காய்கறி வந்து நல்லா முழுங்குற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா குழையிற அளவுக்கு இதை வந்து குக் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நல்லா சூடு ஆற விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேறு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டே பட்டரில் நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்திங்க அப்படின்னா உங்கள் கிரேவி வந்து பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த பேனில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி சேர்த்தா தான் நம்மளோட கிரேவி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மசாலா வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட்டே ஆகாத அளவுக்கு இதை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு திப்பி வரணும், அது வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். இந்த மசாலாவோட பட்டரும் மிளகாய் தூளும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன தான் நம்ம வந்து வெங்காயம் தக்காளியை தண்ணியில் வந்து கொதிக்க விட்டு இருந்தாலும் அதில் வந்து இன்னும் பச்சை வாசம் இருக்கும். அதனால் இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம இது நல்லா வந்து கொதிக்க விடலாம். ஆல்மோஸ்ட் 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. இது நல்லா திக்காகவும் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க பச்சை வாசமும் வந்து போயிடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து ரொம்ப நேரம் இதை குக் பண்ணக்கூடாது. அதனால் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணிட்டனால இதை மறுபடியும் இதில் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா ரஃப் ஆகிடும். அதனால் இதுக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கறதுக்காக கசூரி மேத்தியை நம்ம உள்ளங்கையை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி இது மேலே சேர்த்து ஒரு வாட்டி இதை நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேஸ்டியான பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக ஒரு பவுலில் வந்து போர்ஷன் பண்ணிக்கலாம்.
ஒரு சூப்பரான டேஸ்டியான பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த பட்டர் சிக்கன் பொறுத்த வரைக்கும் சிக்கனுடைய குக்கிங் டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி பேனில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால இங்கே கிரேவியில் போட்டு ரொம்ப நாள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா சிக்கன் வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும். அதனால் இந்த சிக்கனை ஒரு 2 to 3 minutes மட்டும் குக் பண்ணால் போதும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் யஷ்வந்த்.